தேவ தூதர்கள் இறங்குகிற ஒரு ஏறுகிற இடமா இருப்பதாக. ஆண்டோடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஆமென். ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கின கர்த்தருடைய மகிமை, சீனாய் மலையில இறங்கின தேவனுடைய அக்கினி, ஆண்டவருடைய வல்லமை இந்த இடத்திலே இறங்கி வரட்டும். ஆண்டவரே, ஆமென். ஆவியானவரே, உம்மை அன்போடு அழைக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, வாங்கன்னு சொல்லுங்க. அவரை வரவேற்போம். அவருக்கு தான் முதலிடம் சபையில. சொல்லுங்க, உங்களுக்கு தான் முதலிடம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை அன்போடு அழைக்கிறோம். ஆவியானவருடைய அன்பு, ஆவியானவருடைய அன்பு எங்கள் மேல் இறங்கி வரட்டும். ஆமென். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவர் நீங்க நடத்துவீராக. இந்த ஆராதனையிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு, துதிப்பதற்கு ஒரு நல்ல விடுதலையை தேவன் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி, ஹல்லேலூயா, எல்லா கவலையிலிருந்து விடுதலை, எல்லா உலக காரியத்திலிருந்து ஒரு விடுதலை. ஆமென். தெய்வீக சிந்தனையை கர்த்தர் கொடுப்பீராக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமோ எவ்வேளையும் இயேசுவில் கலிகூறுவோ. எந்நேரமோ எவ்வேளையும் இயேசுவில் கலிகூறுவோ. நம் நேசரில் கலிகூறுவோ, நம் நேசரில் கலிகூறுவோ. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போது எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எதை நினைத்து இப்போது ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போது ஸ்தோத்தரிப்போம். ஆமென். நாம் எப்போது ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். ஆமென். சொல்லுவோம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணு எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். ஆமென். இன்று காணு எகிப்தியரை, ஓ, இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். ஆமென். சொல்லி ஆராதிப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கெதிராய் மந்திரமில்லையே, குறி சொல்ல எதுவும் இல்லை. எல்லாரும் சொல்லி ஆராதிப்போம். நமக்கெதிராய் மந்திரமில்லை, ஓ, குறி சொல்ல எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, அந்த சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். பிள்ளைகளே, மகிழ்ந்திருங்கள். காற்றை
பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் அமே நம்ம வாய்க்கால்கள் நிரப்பப்படு. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திரு. அவை சொல்லுவோம், இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நினைப்பதற்கு அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் ஓ அதிகமாய் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். சொல்லுவோம், இயேசு அதிசயம். செய்திடுவார். எல்லாம் திரும்ப சொல்லுங்க. நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அவே அதிகமாய் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசுப்பா நம்ம வாழ்க்கையிலே அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். அமே இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். அமே இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். அமே இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி கொண்டாடுவோம் நாள்தோறும் கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதிப்பாடி. கொண்டாடுவோம். ஓ வந்தாரே தேடி வந்தாரே நற்ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே தேடி வந்தாரே. அமே நற்ஜீவன் எனக்காய் வந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு. என்னை வழிநடத்து தெய்வம் தானே. ஆமே நம்மை வாழ வைப்பா. வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு. என்னை வழிநடத்தும் தெய்வம் தானே இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். ஆமே மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிப்போம். ஓ இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கலக்கமில்லை எனக்கு கவலை இல்லை. கர்த்தர் என் மேய்ப்பராய். ஓ கலக்கமில்லை எனக்கு. ஓ கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். என்னை பசுப்புல் மேய்ச்சலுக்கு நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வான். என்னை பசுப்புல் மேய்ச்சலுக்கு நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வான். அந்த ராஜாதி கொண்டாடுவோம் நாள்தோறும் கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி எல்லாரும் பாடி ஆராதிப்போம். யாரும் சும்மா இருக்க வேண்டாம். கொண்டாடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் கொண்டாடுவோம். கலக்கமில்லை எனக்கு கவலை இல்லை. கர்த்தர் என் மேய்ப்பராய். எல்லாரும் அறிக்கை பண்ணுவோம். கலக்கமில்லை எனக்கு. ஓ கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். என்னை பசுப்புல் செலுக்கு நடத்துவார். பசியார உணவு ஊட்டி மகிழ்வார். என்னை பசு விசுவாசத்தோடு ஆராதிப்போம். உணவு ஊட்டி மகிழ்வார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். இயேசப்பா நாமத்தை உயர்த்தி ஆராதிப்போம். ராஜாதி ராஜாவை
வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் உரித்தாரே. வென்றாரே, வல்லமைகள் அனைத்து உரித்தாரே. அந்த சாத்தான் மேலே அதிகாரம் இயேசு நாம சொல்லி சொல்லி அந்த சாத்தான் மேலே அதிகாரம் இயேசு நாம சொல்லி சொல்லி திரும்ப சொல்லுங்க. அந்த சாத்தான் மேலே அதிகாரம் சொல்லுவோம். இயேசு நாம சொல்லி சொல்லி திரும்ப சொல்லுங்க. அந்த சாத்தான் மேலே அதிகாரம் ஓ இயேசு நாம சொல்லி சொல்லி அந்த ராஜாதி ராஜாவை ஓ நாள் கோரே துதி பாடி கொண்டா. ஓ இயேசு ராஜாதி ராஜாவை நாள் கோரே துதி பாடி. ஓ கரங்களிலே என்னை பொறுத்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தி உள்ளார். ஓ என்னை பொறுத்து உள்ளார், கண் முன்னே நிறுத்தி உள்ளார். ஏற்ற காலத்திலே எல்லாம் சொல்லி அறிக்கை பண்ணுவோம். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். அந்த ராஜாதி ராஜாவை ஓ நாளோடு துதி பாடி. ஓ இயேசு ராஜாதி ராஜாவை ஆராதிப்போம். கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை ஆமே கரங்களிலே என்னை அறிக்கை பண்ணுவோம். தினம் என்னை நிறுத்தி உள்ளார். ஏற்ற கையை உயர்த்தி சொல்லுங்க. வானத்துக்கு நேர கையை உயர்த்தி உயர்த்துவார். அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். கரங்களுக்குள் அடங்கி நான் அந்த ராஜாதி ராஜாவை ஓ நாளோரே துதி பாடி. ஓ இயேசு ராஜாதி ஆமே நாளோரே துதி பாடி. சொல்லுவோம் ராஜாதி ராஜாவை நாளோரே துதி பாடி. ஓ இயேசு ராஜாதி ராஜாவை குதூகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் கொண்டாட்டமே இயேசுவின் ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில் சொல்லி ஆராதிப்போம். ஆனந்தம் ஏசப்பா பாதத்திலே அன்பரின் குதூகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஏசப்பாவை நடத்தி பாடுவோம். கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் தீர்ந்தது இயேசுவின் ஆமே பாவமெல்லாம் பறந்தது தீர்ந்தது இயேசுவின் கிறிஸ்துவுக்கு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால் கிறிஸ்துவுக்கு எல்லாரும் கையை தட்டி ஆராதிப்போம் உற்சாகமா. குதூகல இயேசுவின் ஆனத்தில் குதூகல இயேசுவின் தேவாதி தேவன்
தேவாலய நாமே ஆவியான தேவன் ஆனார் அதிசயம். எல்லாரும் சேர்த்து பாடிக்கொண்டே இருப்போம். ஆவியான தேவன் ஆனார் அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே. ஆராதிப்போ இயேசுவின் சன்னிதானத்திலே குதூகலம் கொண்டாட்டமே. இயேசு ராஜாவுக்கு நாமத்தை உயர்த்துகிறோம். வல்லவராம் இயேசு வாழவைக்கு வெற்றி மேல வெற்றி தந்தா. ஓ வல்லவராம் இயேசு தெய்வா வெற்றி மேல வெற்றி ஒரு மனமாய் கோடி பாடி ஊரெல்லாம் கொடி ஓசானா பாடி கொடியேற்றுவோ. குதூகலம் நாமத்தை உயர்த்தி பாடுவோம். சன்னிதானத்தில் கொண்டாட்டமே. சன்னிதானத்தில் எக்கால சத்த தூதர்கள் கூட்டம் வருகின்றார். எக்கால சத்த தூதர்கள் இயேசு வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவு மகிமையில் பிரவேசிப்போ. ஒரு நொடி பொழுதில் மகிமையில் பிரவேசிப்போ. குதூகலம் கொண்டாட்டமே. இயேசுவின் சன்னிதானத்திலே குதூகலம் ஆமென். இயேசுவின் சன்னிதானத்திலே ஆனந்தம் ஆனந்தமே. நண்பரின் திருப்பாதத்திலே ஆனந்தம் நண்பரின் திருப்பாதத்திலே குதூகலம் கொண்டாட்டமே. இயேசுவின் சன்னிதானத்திலே குதூகலம் சன்னிதானத்திலே குதூகலம் கொண்டாட்டமே. இயேசுவின் சன்னிதானத்தில் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமை துதியை சாமி ஆண்டவருக்கு நேராக செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் கர்த்தரை துதிப்போம் துதிப்போம் துதிப்போம். துதிக்கும் பொழுதே தடையெல்லாம் விலகும். பரலோகத்துக்கு நேராக நம்முடைய துதி எழும்பட்டும். கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம் துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஆராதனை நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம். உங்க சமூகத்திலே ஆராதிக்க கொண்டு வந்தீரே. அனுகூலமான உங்க இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரம். நல்ல சுகத்துக்காக ஸ்தோத்திரம். தராமல் தடைபட்டிருக்கிற ஆத்துமாக்களையும் அடுத்த வாரம் கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்து கொண்டு வருவீராகப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். இயேசு நல்லவரப்பா. ஹல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகளே.
ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டார். எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. ரத்தத்தினால் ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, ஓ வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆவி உண்டு. ஆவியானவரே உங்க மகிமை இறங்கட்டும் அப்பா. வெற்றி உண்டு, அதை உங்கள் அணுகாது, கொல்லாப்பு நேரிடாது. கர்த்தருக்கு நம் பாதம் ஒரு நாள் வீணாக. அவே கர்த்தருக்கு ஒரு நாள் வீணாக. உறுதியோட செயல்படுவோம், அதிகமாய் செயல்படுவோம். கூடாரத்தே மகளே பொல்லாம் நேரிடாதே. அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். எல்லாம் சொல்லுவோம். அழைத்தவரோ பரிசுத்தமாக்கிடுவார். ஆவியாத்மா
வியாதி எங்க குடும்பத்தை அணுகாதே சொல்லுங்க வாயில. ஆமே, ஆபத்துகள் எங்கள் குடும்பத்தை நெருங்காதே, ஆச்சண்டிகள் எங்கள் குடும்பத்தை நெருங்காதே இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ராபாலா சந்தோரா பாபா பாபா, ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, இயேசுவின் நாமத்தினாலே ஆகு. எந்த வியாதியும் அணுகாதப்பா. ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர், நல்லவரப்பா. எல்லாரும் முழங்கால் படிக்கின்ற ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை, மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதனல்ல. கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதனல்ல. மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. இயேசு உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டார். மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. தாய் மறந்தாலே, தந்தை வெறுத்தாலே, நான் உன்னை மறப்பதில்லை. தாய் மறந்தாலும், தந்தை வெறுத்தாலே, நான் உன்னை மறப்பதில்லை. என் கண் முன்னே நீதானே, உன்னை நான் உருவாக்கினேன். என் கண் முன்னே நீதானே, உன்னை நான் உருவாக்கினேன். கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதனல்ல. கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதனல்ல. மறக்கப்படுவதில்லை, என்னால் மறக்கப்படுவதில்லை. கையை உயர்த்தி அப்பா பார்த்து சொல்லுங்க. மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. உள்ள கையிலே பொறித்து வைத்துள்ளேன், எதிர்கால பயம் வேண்டாம். உள்ள கையிலே பொறித்து வைத்துள்ளேன், எதிர்கால
மறக்காத ஒரு தெய்வம் இயேசுவே. நீரே எங்களை மறக்காதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையில் தொங்கின கல்ல ஆண்டவரை பார்த்து சொன்னார், நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும். ஹல்லேலூயா. ஒரு நாள் இந்த வசனத்தை நான் வாசித்துட்டு எனக்கு அழுகையா வந்தது. ஏனென்றால் அவன் பயங்கரமான அடி வாங்கி அவன் உயிர் போற மாதிரி இருக்கிற நேரத்தில் இருதயத்தில் எல்லாம் பயங்கரமான இருதயத்தில் வலி இருக்கிறது. இயேசுவும் அதே மாதிரி சூழ்நிலைகளை தான் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவன் அந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய வாயை திறந்து, உம்முடைய ராஜ்யத்திலே நீர் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும். ஆமென். என்னை நினைச்சுக்கிறீங்கப்பா, என்னை மறந்துடாதீங்கப்பான்னு சொல்லுகிறான். சாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பயங்கரமாய் ஆமென் எருசலேம் வீதியிலே அடிச்சு இழுத்துட்டு வரப்பட்ட ஒரு மனிதன் சிலுவையிலே சாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னே ஆமென் நீர் அடியானை நினைத்தருளு. ஒரு தகுதியுமே அவனுக்கு கிடையாது. ஏனென்றால் அவன் ஒரு பெரிய திருடன், கொலைகாரன், அரசால் தண்டிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு தகுதியுமே இல்லாத அவனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். ஆமென். அந்த கல்லனை கூட கர்த்தர் மறக்காம அவன் நினைவு கூர்ந்த தெய்வம். உன்னை நினைக்காமல் இருப்பாரா? உன்னை உள்ள கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். உன்னை எப்போதும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உன்னை ஒருபோதும் மறக்காத ஒரு தெய்வம். தாய் தன் காமை கருவில் இருக்கிற குழந்தையை மறந்திடலாம், மறந்திடலாம், ஆனால் நான் உன்னை மறப்பதில்லை என்று இயேசு சொல்லி இருக்கிறாரே. மறக்காதவர், மறக்காதவர், அவரே நம்மை மறக்காதவர். இயேசு ராஜா, உங்க அன்புக்காக நன்றி, உங்க பாசத்துக்காக நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பா பார்த்து சொல்லுங்க, உங்க அன்புக்காக நன்றி அப்பா. உறவாடுங்க அப்பா பார்த்து, உறவாடுங்க. உங்க அன்புக்காக நன்றி, உங்க பாசத்துக்காக நன்றி. நீர் என் மேல் வைத்திருக்கிற பாசம் அது கடலை விட பெரியதாண்டவரே. உறவாடுங்க. ஆமென். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, உறவாடுங்க அவரை பார்த்து. ஓ என் ஆத்தும நேசர் எவ்வளவு அழகானவர், எவ்வளவு எனக்கு பிரியமானவர், எவ்வளவு என் அன்பு நேச கர்த்தா. உறவாடுவோம் அவரை பார்த்து. ஓ ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரப்பா, நல்லவரப்பா, நல்லவரப்பா. உங்க பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நான் வேதத்தின் தியானத்துக்காக சங்கீதம் 126 எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 126, சங்கீத புஸ்தகம் 126 1 6 வரை வாசிப்போம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது தம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, நெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். வானத்தை பூமியும் படைத்த கர்த்தருடைய இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம்.
பரிசுத்த ஆவியானவர் போதிக்கும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய வார்த்தைகளை கர்த்தர் விலக்கி தாரும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும். ஆமென். அதனுடைய மகிமை கனமெல்லாம் கர்த்தருக்குரியது. இயேசு நாமத்துக்கு கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த வசனத்திலே சங்கீதம் 126:1 சொல்லுகிறது, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அதாவது அந்த மக்கள் சிறையிருப்பிலே இருந்த ஒரு காலம். ஆமென். இஸ்ரவேல் மக்கள் ஏதோ ஒரு நாட்டில் சிறையிருப்பிலே அவர்கள் இருந்தார்கள். ஆகவே அவர்களை கர்த்தர் ஆமென் திருப்பின ஒரு காலம். அதனால் ஒரு என்னதான் நடக்குது, ஒரு சொப்பனம் காண்கிறது போல் இருக்குது, அந்த மாதிரி அவங்க யோசிக்கிற ஒரு காலமாக இருந்தது. ஸ்தோத்திரம். அந்த சிறையிருப்பிலே அவர்கள் இருந்த காலங்களிலே ஸ்தோத்திரம் அவர்கள் ஆண்டவரை நோக்கி அவர்கள் ஆமென் கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால தான் எழுதப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம் 5வது வசனத்தில், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். அல்லேலூயா. அதுக்கு மேலே நீங்கள் வசனத்தை எல்லாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தால் இதை நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். அல்லேலூயா. தெற்கத்தி வெள்ளங்களை ஆமென் திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். ஆமென். வெள்ளங்களை திருப்புகிற தேவன், யோர்தானை பிளக்க பண்ணுகிறவர், செங்கடலை 2 பிளந்த தேவன், எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கள் சிறையிருப்பை நீர் திருப்பும் மாற்றும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவர் சமூகத்தில் அழுதிருக்கிறார்கள். அல்லேலூயா. சோதரா. வசனம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். இஸ்ரவேல் மக்கள் வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு இலகுவான காரியம் வரும்போது, ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் வரும்போது அவர்கள் கடவுளை விட்டு விலகி போகிறவர்களாகவே இருந்தார்கள். யுத்தம் இல்லாத ஒரு காலம் வரும்போது, பக்கத்து நாட்டுக்காரங்களுடைய படையெடுப்புகளாக இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை விட்டுட்டு சிலைகளை செய்து பாகால்களையோ அஸ்தரோத்துகளையோ ஏதோ ஒரு தெய்வங்களை வணங்குகிறவர்களாகவே இருந்தார்கள். நெருக்க வரும்போது அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. பிரச்சனைகள் வரும்போது, சிறையிருப்பில் கிடக்கும் பொழுது, சத்துருவால் எதிரிகளால் அடித்து துன்பப்படுத்தும் பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருந்தார்கள். வேதத்தில் நீங்கள் நிறையா பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாக்கள் 4ஆம் புஸ்தகங்களிலே நிறைய அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அவர்கள் சிறையிருப்பில் இருந்து அவர்கள் கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி அவர்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறார்கள். அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் அந்த கண்ணீரின் ஜெபத்தை ஆமென் ஸ்தோத்திரம். இந்த வேதத்தை எழுதின அந்த தாவீது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அவர்கள் அறுப்பார்கள். அப்படின்னா கண்ணீரின் ஜெபம், கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம், கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்திலே மன்றாடுகிற ஒரு ஜெபம் ஒரு வெற்றியை நிச்சயமாய் கொண்டு வரும் என்று இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். ஆமென். அதாவது வயல்ல நெல்லை அவன் உழுத பின்னாடி, அந்த நிலத்தை அவன் உழுத பின்னாடி அந்த விதைய ஒரு ஸ்தோத்திரம் ஒரு பாத்திரத்தில் வைத்து இப்படி விதையை தூவுறதை நம்ம பார்க்கலாம். அள்ளி தூவும் விதையை விதைக்கிறவன் அழுது கொண்டே விதைக்கிறானாம். அல்லேலூயா. ஆனாலும் தன் அறுத்த அரிகளை, அதாவது அவன் விதைச்ச விதையை அது வளர்ந்து அது நெற்களாக முளைத்து அது செழிப்பான கதிர்களை விட்டிருக்கும் பொழுது அவன் கம்பீரத்தோடே அந்த விதைகளை அவன் அறுப்பான், அவன் திரும்பி வருவான். அதுவும் என்ன சொல்லுகிறது, கண்ணீரோடு நாம் விதைத்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு ஜெயம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் ஒரு உயிருள்ள ஒரு தேவன். நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். எத்தனையோ தெய்வங்கள் என்று இந்த உலகத்திலே சொல்லுகிறவைகள் எல்லாம்
அவைகள் எல்லாம் நம்முடைய ஜெபங்களை கேட்காது. ஏனென்றால் அதுவும் இல்லை, அது ஒரு பொய்யான ஒரு கட்டுக்கதை. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னுடைய மன்றாட்டை கேட்பார், உன்னுடைய ஜெபத்தை கேட்பார். கண்ணீரோடு விதைக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றி நிச்சயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அழுகைக்கு பதிலாக உனக்கு ஒரு கெம்பீரம் உண்டாகும். ஹல்லேலூயா, அழுகைக்கு பதிலாக உனக்கு ஒரு வெற்றி உண்டாகும். ஆமென். நம்முடைய ஆண்டவர் சமூகத்தில் அழுது கண்ணீரோடு நாம் விதைக்கிறவர்களாக, கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களாக நாம் இருப்போம் என்றால் அந்த ஜெபத்தில் ஒரு ஜெயத்தை நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம கையில் இருக்கிற இந்த வேதம் ஒரு மகத்துவமான ஒரு மகிமையான ஒரு வேதம். இந்த வேதம் நம்ம கையில் அவை இருந்து நம்ம ஸ்தோத்திரம் அழுது ஜெபிக்காமல் இருப்போம் என்றால் நம்ம ஏதோ ஒரு தவறு செய்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலே நிறைய தேவைகள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நிறைய அற்புதம் செய்ய வேண்டி இருக்கிறது. ஆகவே நாம் கர்த்தரை நோக்கி நாம் அழுது மன்றாடி கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடே அறுப்பான். பாருங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறவன் கம்பீரத்தோடே அவன் அறுப்பான். அப்படின்னா அவன் ஆசீர்வாதமா வாழுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிப்போம். வேகமா வாசிப்போம். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியால் அவளுடைய சக்காலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவனை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். பாருங்கள், இந்த இடத்திலே வாசிக்கிறோம், இந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லை, பெண்ணினாளுக்கு நிறைய குழந்தைகள் இருந்தது. ஆகவே பெண்ணினால் அன்னாளை துன்பப்படுத்துகிறவளாக இருந்தாள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையிலே ஒரு குறை இருந்துச்சுன்னா அந்த குறைய சொல்லுகிறவர்கள் சில பேர் எழும்புவாங்க. ஹல்லேலூயா. ஆகவே அவங்க அப்படி எழும்புகிறதெல்லாம் நீங்கள் ஒன்று நினைக்கணும், நம்ம வாழ்க்கைக்கு நன்மைக்கு தான் கடவுள் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பெல்லாம் சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்புவார்களோ அப்பெல்லாம் நம்முடைய முழங்கால்கள் காய்க்கும். ஆமென். உரங்கொள்ளும். ஆமென். நம்முடைய கண்கள் இருந்து கண்ணீர் வரும். அன்னாளுக்கு குழந்தை இல்லை, பெண்ணினாளுக்கு நிறைய குழந்தை இருந்தது. இந்த உலகத்தில் ஆமென் இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நடக்கும். திருப்தியுள்ளவன் ஆமென் இல்லாதவனை சங்கடப்படுத்துவான். திருப்தியுள்ளவன் ஆமென் கஷ்டப்படுகிற மக்களை வேதனைப்படுத்துவார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். இவன் குடும்பம் இப்படி போனதுக்கு நீ தான் காரணம். ஆமென். நீ எடுக்கிற முடிவுதான், நீ போன பாதை சரியில்லை அப்படிலாம் சொல்லி வேதனைப்படுத்துவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இருக்கு, இல்லாதவர்களை துன்பப்படுத்துவார்கள். கடவுள் கொடுக்கிறது இல்லாதவர்களை துன்பப்படுத்துவதற்காக கடவுள் கொடுப்பதில்லை. உனக்கு கொடுத்திருக்கிற நன்மையை வைத்து பிறருக்கு நன்மை செய்வதற்காக தான் கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நமக்கு கொடுக்கிறதே இதை வச்சு பெருமை பாராட்டி மற்றவங்களை இல்லாதவங்களை துன்பப்படுத்துகிறதுக்காக அப்படின்னு மாத்தி யோசித்துக்கு இருக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் பொழுது நம்மளிடத்துல இருக்கிறதும் இல்லாம போய்விடும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அந்த பெண்ணினாளுக்கு குழந்தை இருந்தது, அன்னாளுக்கு குழந்தை இல்லை. நீ கவலைப்படாத, ஆமென், நான் உனக்கு ஆதரவா இருக்கிறேன், சாப்பிடு, ஏன் அழுகிற, அந்த மாதிரி பெண்ணினால் போகாம அவளை வேதனைப்படுத்துகிறவளாக பெண்ணினால் இருந்தாள். ஒன்று நினைக்கணும், இந்த பெண்ணினால கடவுள் கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பெண்ணினால கர்த்தர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் எப்படி சொல்லுவீங்க? என் எதிரிக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? அல்லேலூயா. என் பக்கத்து வீட்டுக்காரன் என்னை பகைக்கிற மத்தியா, அதுக்காக நான் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறேன். அல்லேலூயா. இப்படிலாம் ஜெபம் பண்ணுமா? அல்லேலூயா. ஆமென். அவ என்னை பகைக்காம இருந்திருந்தான்னா நான் அழுது ஜெபம் பண்ணாமலே இருந்திருப்பேன். அல்லேலூயா. அவள் என்னை வேதனைப்படுத்துகிறாள், அவள் என்னை துன்பப்படுத்துகிறாள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருக்கிறாள் ஆண்டவரை நோக்கி. அல்லேலூயா. உனக்கு ஆமென் கண்ணீரை வரவழைக்க ஆண்டவர் சில பெண்ணினாட்கள் ஆண்டவர் எழுப்புவார். அல்லேலூயா. உன்னுடைய முழங்கால்கள் காய்ப்பு பிடிக்க, உன் முழங்கால இருந்து அழுவதற்காக சில மனிதர்களை கடவுள் எழுப்புவார். ஏன்? நீ கண்ணீரோடு விதைத்தால் தான் ஒரு நாள் நீ கம்பீரத்தோடு நீ அறுக்க போகிறாய். அல்லேலூயா. ஆமென்.
உன்னுடைய குறை இருக்கிறது, உன்னுடைய நிறைய கஷ்டம் இருக்கிறது, அதே உனக்கு நிறைய பாடுகள் இருக்கிறது, ஆனால் நீ அழுகிறது இல்லை அப்படின்னா உனக்கு ஏதோ ஒரு புத்தியில் கோளாறு இருக்குன்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிந்தனையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. இவ்வளவு துன்பங்கள் இருந்தும் நீ அழுகாமல் இருக்கிறையா? இவ்வளவு நெருக்கங்கள் இருந்தும் தேவ சமூகத்தில் நீ அழுது ஜெபம் பண்ணாமல் இருக்கிறாயா? அப்படின்னா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன்னுடைய சிந்திக்கிற சிந்தனையிலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆகவே கடவுள் நமக்கு கொண்டு வருகிற எல்லா விதமான நெருக்கங்களும் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தர் நமக்கு செய்வார். அல்லேலூயா. பாருங்கள், அவள் சாப்பிடாமல் அவள் அழுது கொண்டிருந்தாள் என்று நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே அதிகாரத்தில் 10 வாசிப்போம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதல்கள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து, பாருங்கள், இங்கே வாசிக்கிறோம், வீட்டில் அழுது கொண்டிருந்த அன்னாள் இப்போ ஆலயத்தில் வந்து அழுகிறாள். இதுதான் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு காரியம். இதுதான் நல்ல யோசனை. ஆமென். சில பேர் வீட்டிலேயே அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா அந்த அழுக அவங்கள தற்கொலைக்கு நேரம் கொண்டு போகும். அல்லேலூயா. ஆண்டவர் இல்லாமல் ஒருத்தவங்க அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்க தற்கொலைக்கு நேரம் போவாங்க. அவங்க வீட்டில் அழுதுக்கு இருந்தவங்க இப்போ அன்னாள் ஆலயத்தில் வந்து அழுகிறாள். நம்முடைய அழுக, நம்ம விதைக்கிற விதை எங்கே விதைக்கணும் என்றால் அது தேவ சமூகத்தில் தான் விதைக்கணும். அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறோம், வீட்டில் அழுகாம விதைக்க கூடாது. கண்ணீரோடு அது சாத்தான் நம்மளை வேறொரு பாதையில் திருப்பி கொண்டு போயிடுவான். அல்லேலூயா. சில பேர் சொந்த பந்தங்கள்லாம் வந்து பார்க்கறதுக்காக வீட்டில் அழுதுகிட்டே கிடப்பாங்க. என்னவா 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 ஆமே அழுதுகிட்டே கிடக்குறா. அல்லேலூயா. அது எதுக்கு? ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமென். சோதரா. ஆகவே வீட்டில் அழுதுகிட்டே கிடந்த அன்னாள் ஆலயத்தில் வந்து தேவ சமூகத்திலே அழுகிறாள். இருதயத்தை ஊற்றி அழுகிறாள். ஆமென். மனக்கிலேசத்தோடு அழுகிறாள். ஆமென். சோதரா. தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் செய்த அந்த துயரமான காரியங்களை நினைத்து அவள் அழுகிறாள். வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரே அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி அழுகிறாள், கண்ணீரோடு விதைக்கிறாள். அல்லேலூயா. பாருங்கள், இந்த அன்னாளுடைய வாழ்க்கை நிறைய பைபிளில் நிறைய ஒரு மேன்மையான இடங்கள்லாம் இருக்கிறது. அதில் இந்த அன்னாளுடைய வாழ்க்கையை நம்ம படித்தோம்னா அதே மாதிரி நாமும் பின்பற்றணும். கண்ணீரோடு நாம் ஜெபிக்கணும் ஆண்டவர் சமூகத்தில். அல்லேலூயா. கொஞ்ச காலம் ஜெபிச்சோம் போதும், ஒரு மாதிரியா நம்ம ஒரு பலனுமே இல்லை அப்படின்னு போயிடாதீங்க. அல்லேலூயா. உங்களுடைய நீங்கள் கம்பீரத்தோடு அறுக்கு வர நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சும்மா அழுதுகிட்டே கிடக்கக்கூடாது. அல்லேலூயா. அது வேறொரு விதமா வேறு பாதையில கொண்டு போயிரும். தேவ சமூகத்தில் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி அழுகணும். ஆமென். இயேசு இயேசுன்னு சொல்லி அழுகணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசப்பா, என் வாழ்க்கையில் உள்ள துயரங்களை மாற்றுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கு ஒரு குழந்தையை தாங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாங்கன்னு அவள் ஜெபிக்கிறாள். அடுத்த வசனத்திலிருந்து வாசிங்க, விட்ட பகுதியிலிருந்து. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும். மிகுதியான விசாரத்திலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். பாருங்கள், இந்த அன்னாள் சொல்லுகிறாள், என் இருதயத்தை நான் தேவ சமூகத்திலே நான் ஊற்றி விட்டேன். அல்லேலூயா. நான் கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். அவள் ஒரு வார்த்தை சொல்றா பாருங்க, அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும். அல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த நினைப்பு இருக்கணும். ஆமென். என்னைய தவறாக யாரும் நினைக்கக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரா. என்னை அந்த மாதிரி ஒரு கெட்ட மகளாக என்னை நினைக்காதீங்க.
நமக்கு ஒரு சிந்தனை இருக்கணும். இந்த தீவில், ராமேஸ்வர தீவில், இந்த ஊரில் நான் வாழுகிற குடியிருப்பில் என்னை யாரும் தப்பாக நினைக்கக்கூடாத ஒரு வாழ்க்கை நான் வாழணும். என்னை பேலியாளின் மகளாக நினைக்காதீங்க. என்னை குடிக்கிற ஒரு பெண்ணா, மதுபானம் குடிக்கிற ஒரு பெண்ணா என்னை நினைக்காதீங்க. அல்லேலூயா. அவன் நினைக்கிற அந்த நினைப்ப கூட இந்த அன்னாள் மாத்துகிறான். அவன் என்னை அப்படி நினைக்காதீங்க. அவள் அந்த மாதிரி அந்த பாயிண்ட்டுக்கு அங்க வர்றா. சில பேர் என்னை யாரு என்ன நினைச்சாலும் பரவாயில்லை நினைக்கிறாங்க. அது கரெக்ட் கிடையாது. உன்னுடைய கேரக்டர் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. என்னை யாரும் தப்பா நினைக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கணும். அவங்க தான் ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. யாரு என்னை தப்பா நினைச்சாலும் பரவாயில்லை, அவன் அப்படின்னு போக கூடாது. அல்லேலூயா. என்னை யாரும் அப்படி நினைக்க கூடாது. பேலியாளின் மகளாக என்னை நினைக்காதேரும். அல்லேலூயா. அவன் 14 வசனத்தை வாசிப்போம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டிற்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. சாமுவேல் கிடைக்கும் வரை அன்னாள் கண்ணீரோடு விதைத்து கொண்டிருந்தாள். அல்லேலூயா. அது சோதரா. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அவர்கள் அறுப்பார்கள். அல்லேலூயா. அள்ளி தூவு விதையை விதைக்கிறவன் அழுது கொண்டே விதைக்கிறான். ஆனால் ஒரு நாள் கம்பீரத்தோட அதை ஒரு நாள் அறுப்பான். அல்லேலூயா. எனக்கு அழுது ஜெபம் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். சில நேரமெல்லாம் ஆண்டவரே வந்து என்கிட்ட கேட்பார், மகனே ஏன் இப்படி ரொம்ப ஏங்கி அழுகிற அப்படிலாம் கேட்பார். அப்படி சத்தத்தையெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அழுது ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்ம பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில் வந்துடுவார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே ஒரு நாள் அறுப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். சாமுவேல் கிடைக்கி வரை ஆமென் அன்னாள் ஜெபம் பண்ணினாள். கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 16 20 வரை வாசிப்போம். ஆதியாகமம் 21:16 வரை. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வத்தையிலே வல்லவனான இருந்தான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 16ஆம் வசனத்திலே பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புவாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆமென். ஆகார் யாரை நோக்கி அழுகிறாள்? கர்த்தரை நோக்கி அழுகிறாள். கர்த்தர் தான் ஸ்தோத்திரா ஆபிரகாம் என்று சொல்லி அவன் ஆபிரகாம் கொஞ்சம் தண்ணியை தோல்ல கொடுத்து அவன் அனுப்பிட்டான். அல்லேலூயா. 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். பாருங்கள், இந்த ஆகாரை ஆபிரகாம் ஒரு துருத்தி தண்ணீரை தோல்ல வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். ஆபிரகாமுக்கு ஒரு மனையாட்டியாக இந்த ஆகார் வாழ்ந்தவள். இவ்வளவோ வருஷம் ஆகார் ஆபிரகாமோடு வாழ்ந்து ஒரு குழந்தையும் அவள் கருவுல வைத்து இந்த ஆபிரகாம், கடவுள் தான் சொல்றார் ஆகார் அனுப்பின்னு. அல்லேலூயா. ஆனால் இந்த ஆபிரகாம் ஒரு மனைவியாய் வாழ்ந்தவள். ஆமென். இப்போ அனுப்புகிறோமே ஸ்தோத்திரம், ஒரு 10 நாளைக்கு உண்டான ஒரு ஆகாரங்களை கையில் கொடுப்போம்.
ஆமென். ஒரு 2 நாளைக்கு உண்டான ஒரு கோதுமை அப்பத்தை சுட்டு கொடுப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. ஆமென். கொஞ்சம் ஆகாரங்களை தோல்ல வச்சு போமா அப்படின்னு ஏதாவது கொடுத்து அனுப்புறானா? இல்ல, ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து அனுப்புகிறார். அல்லேலூயா. சாரால் ஒருவேளை சொல்லியிருக்கலாம், அவளுக்கு ஒன்றும் கொடுக்காதீங்க, கொஞ்சம் தண்ணி மாத்திரம் கொடுத்து போங்க. ஆமென். அதனால இந்த ஆபிரகாம் கொஞ்சம் தண்ணீர் கொடுத்து அவளை தோல்ல வச்சு குழந்தையை வச்சு போ, அல்லேலூயா, ஸ்தோத்திரா, அனுப்பிட்டான். ஆமென். இந்த மனுஷனை நம்புற கதையெல்லாம் அதெல்லாம் 2 கெட்டதாகவே முடியும். ஆமென். மனுஷனை யாரெல்லாம் நம்பி இருக்கிறாங்களோ ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருந்தா அவர் ஒருபோது என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. மனுஷன் எவ்வளவு அன்பான ஒரு மனுஷன் பாருங்க, எவ்வளவு பாசமான ஒரு மனுஷன் பாருங்க. ஆபிரகாம் கொஞ்சம் ஒரு 10 ரொட்டியை சுட்டு கொடு, 10 அப்பத்தை கையில வச்சு கொடு. ஆமென். சோதர காஞ்ச திராட்சை கொலைய கொஞ்சம் ஆமென் தோல்ல வச்சு அனுப்பு. இல்ல, ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து அல்லேலூயா பிள்ளையையும் ஆமென் கொடுத்து போன்னு சொல்லி அனுப்பிட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்றார். எதிராக அம்புவாயின் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆண்டவர் நோக்கி அழுகிறாள். அல்லேலூயா. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? அல்லேலூயா. ஆகார் வனாந்தரத்திலே அழுகும் பொழுது கடவுள் பரலோகத்திலே தூதனை கூப்பிட்டு சொல்றார், ஆகார் வனாந்தரத்திலே பெயர்சபா என்கிற வனாந்தரத்தில் அழுதுகிறா, போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஆண்டவர் கோடிக்கணக்கான தூதர்கள் அவர் சமூகத்தில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. உங்களை காப்பாத்துறதுக்கு ஆண்டவர் தூதர்களை அனுப்புவார். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் டிஜே தென்னகரன் ஒரு செய்தியில் சொல்றாரு, அவர் பரலோகத்துக்கு போனாராம். ஒரு நாள் ஜெபம் பண்ணிக்கிற போது ஆண்டவர் அங்கே எடுத்துட்டு போறாராம். போகும்பொழுது ஆண்டவர் தூதர்களை கூப்பிடுறாராம் வேலை கொடுக்கறதுக்கு. ஒரு நாளைக்கு உலகம் முழுவதும் தூதர்கள் அனுப்புவதற்கு வாங்கன்னு கூப்பிடுறாராம். யாரு? இயேசு கிறிஸ்து தூதர்களை கூப்பிடுறாரா வாங்கன்னு சொல்லி. உடனே 10,000 தூதர்கள் வந்து நிற்கிறாங்களாம். தினகரன் பரலோகத்தில் இந்த தரிசனத்தை பார்த்தாரு. 10,000 தேவ தூதர்கள் வந்து நிற்கிறாங்களாம். ஆண்டவர் சொல்றாரா 10,000 தேவ தூதர்களுக்கு அவன் கண்ணுனாலேயே செய்கை சொல்றாராம். முகமே வந்து தூதர்களோடு பேசுதான். உடனே இந்த 10,000 தூதர்களும் பூமியில இறங்கி வேலை செய்வதற்காக பறந்து போறாங்களாம். ஒரு நாள்ல வாங்கன்னு கூட 10,000 தூதர்கள் வர்றாங்களாம். 10,000 தூதர்களுக்கு வேலை கொடுக்குறாராம். ஒரு தனித்தனியா இல்ல, முகத்திலேயே கண்ணிலேயே அவங்களுக்கு எல்லா பாடமும் போகுதான். அல்லேலூயா. அது சோத்ரா. ஆமென். சில சகோதரிகளை பார்த்தீங்கன்னா புருஷனை எதனாலே பாடம் நடத்திக்கிருப்பாங்க? கண்ணிலே பாடம் நடத்திக்கிருப்பாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க. வீட்டுக்காரர் யாரை பார்த்துக்கிருப்பாரு தெரியுமா? அல்லேலூயா. ஸ்தோத்ரா. மனைவி கண்ணை தான் பார்த்துக்கிருப்பாங்க. அவள் கண்ணில் இப்படி சொல்லிட்டே இருப்பா. அவன் பாடம் பூரா கண்ணிலேயே வீட்டுக்காரருக்கு பாடமாயிரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்ரா. ஆண்டவர் முகமே அவன் தூதர்களுக்கு பாடமா போதான். எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்களா 10,000 தேவ தூதர்களும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, பெயர்சபாவின் வனாந்தரத்திலே ஸ்தோத்ரா அவள் அலைந்து திரிந்தாள். ஆமென். ஸ்தோத்ரா. ஆண்டவர் தேவ தூதனை வானத்திலிருந்து அவன் அனுப்பி ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே வில்வித்தையிலே வல்லவனானான். அல்லேலூயா. ஆகார் அழுது ஜெபம் பண்ணும் போது பெயர்சபாவின் வனாந்தரத்தில் ஆண்டவர் நோக்கி அழுகும் பொழுது ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதிரி ஒரு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இப்போ ஒரு புத்தி இல்லாத ஒரு ஸ்திரீ அப்படின்னு நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, பைபிள் எழுதியிருக்குது, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுவாள். அல்லேலூயா. இப்போ இந்த ஆகார் ஒரு புத்தி இல்லாத ஸ்திரியா இருந்தா, அல்லேலூயா, பிள்ளைய கூட்டிட்டு
ஆமென். போறா, போகும்போது தண்ணி இல்ல, பிள்ளை சாக போகுது, அதனால பிள்ளைய தூக்கி ஆமென் எங்கடையா தூக்கி வீசிட்டு, அல்லேலூயா, அவள் திமிர் பிடிச்ச மாதிரி எங்கேயோ போயிட்டான். அப்படி போனா அவள் யாரு? அவள் புத்தி இல்லாத ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா. அவளுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குது, என் தேவன் வானத்திலிருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் என்னை, என் பிள்ளை என்ன செய்வார்? வாழ வைப்பார். ஆமென். நான் ஒரு புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ. மனுஷன் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. பிள்ளையை அவன் தண்ணி இல்லாம சாக போற குழந்தைய ஒரு இடத்துல விட்டுட்டு அவள் போய் அழுகிறாள். யாரை நோக்கி அழுகிறாள்? ஆண்டவரை நோக்கி அழுகிறாள். அல்லேலூயா. ஆமென். பைபிள் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், அவள் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் அங்கலாய்ப்பு உள்ளவளாய் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். அலைந்து திரிந்தது மாத்திரமல்ல, அவள் ஆண்டவரை நோக்கி அழுகிறவளாக இருந்தாள். அல்லேலூயா. எத்தனையோ பேர் வாழ்க்கையிலே அலைந்து திரிவாங்க, ஆனால் அழுக மாட்டாங்க. ஆமென். ஸ்தோத்திரா. ஆமென். வேதனைகள் துன்பங்கள் இருக்கும், ஆனால் அழுது ஜெபம் பண்ண மாட்டாங்க. அலைந்து திரிந்தாள். அல்லேலூயா. ஒரு அங்கலாய்ப்போடு அலைந்து திரிந்தாள். ஆமென். அப்படியே நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஞானம் உள்ளவர்கள் அல்ல. அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கையிலும் அழுது ஜெபிக்கிறவர்களாக மாறணும். அப்படி மாறும் பொழுதுதான் கர்த்தர் அவன் இறங்கி வந்து ஆண்டவர் பிள்ளைக்கு ஒரு திட்டத்தை கொடுக்கிறார், அவளுக்கு ஒரு திட்டத்தை கொடுக்கிறார், அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து, நீ கூட்டிட்டு போ, அவன் நான் அவனை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். அல்லேலூயா. ஒரு தாயினுடைய கண்ணீர் வந்து பிள்ளைகளை உயர்த்தும். ஆமென். தாயினுடைய அழுகை பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். என்றைக்கும் நீங்க உங்க கண்ணீரை ஆமென் உங்க குடும்ப ஆசீர்வாதத்துக்காக இல்லைன்னா யாருடைய சுகத்துக்காக விசுவாசிகளுக்காக ஆமென் அழுது ஜெபம் பண்ணலாம். ஆனா யாரையாவது தண்டிங்கன்னு சொல்லி நீங்க அழுது ஜெபம் பண்ணீங்கன்னா அடுத்து உங்க ஜெபமே கேட்கப்படவே செய்யாது. அல்லேலூயா. ஆமென். அவங்கள தண்டிங்கப்பான்னு சொல்லி என்னைக்காவது நீங்க அழுதுட்டீங்கன்னா உங்க ஜெபம் அடுத்து கேட்கப்படாம போயிடும். ஆமென். என்றைக்கும் நம்முடைய ஜெபம் யாரையாவது உபத்திரப்படுத்துங்க, யாரையாவது சோதனைக்குள்ள கொண்டு போங்க, யாருக்காவது பெரிய ஆபத்தை அனுப்புங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணோம்னா நம்ம கண்ணீர் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையானதா ஒரு சாத்தானுடைய ஒரு கண்ணீரா இருந்தா அவன் திரும்ப அந்த கண்ணீருக்கு பதிலே கிடைக்காம போயிடும். அல்லேலூயா. உங்க கண்ணீர் ஒரே மாதிரி தான் இருக்கணும். அல்லேலூயா. யாராவது தண்டிக்கப்பட்டு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? யாராவது கஷ்டப்பட்டு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஆமென். ஸ்தோத்திரா. அதுக்கப்புறம் வர்றது என்னன்னு தெரியுமா? உன் ஜெபம் எல்லாமே புசுக்குன்னு போயிடும். புசுவானம் சொல்றோம்ல, ஆமென், மருந்து வேலை செய்யல, உன் ஜெபம் எல்லாமே வேலை செய்யாமலே போயிடும். ஏன்? உன் ஜெபம் நல்லா தான் இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்ன, ஆனா இப்போ உன்னுடைய ஜெபம் எல்லாம் உன் கண்ணீர் எல்லாம் யாரையாவது தண்டிங்க, யாரையாவது துன்பப்படுத்துங்க அப்படின்னு இருக்கிறதுனால உன்னுடைய ஜெபம் மாறுபாடு உள்ளதா மாறிடுச்சு. அல்லேலூயா. உன் ஜெபத்துல நிறைய மாறுபாடுகள் கலந்துருச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருபோதும் அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஆமென். நமக்கு தேவை நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம சபை மக்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாரையாவது தண்டிங்கன்னு ஜெபம் பண்ணா அது நமக்கே ஒரு பெரிய பாதிப்பா மாறும். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் இப்படி ஜெபம் பண்ணாரா வெளிநாட்டில். ஆமென். ஒரு சபை மக்களை எல்லாம் வச்சுட்டு ஜெபம் பண்றாரா. என்னன்னு, ஒரு சபையில ஒரு எழுப்புதல் நடக்குது, அந்த சபைக்கு எதிராக ஒரு பாஸ்டர் ஒரு 50 பேரை வச்சுட்டு ஜெபம் பண்றாரு. அந்த சபையில எழுப்புதல் நடக்குது, அற்புதம்லாம் நடக்குது, அதையெல்லாம் நீங்க தடை செய்யுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க ஒரு பாஸ்டர் வெளிநாட்டில். என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த பாஸ்டருக்கு இந்த 50 பேருக்கு மட்டும் ஸ்தோத்திரா 10 நாள் ஆஸ்பத்திரியில வச்சிருந்தும் அவன் லூஸ் மோஷன் நிக்கவே கிடையாதான், வயிறு போறது. இந்த பாஸ்டருக்கு அந்த 50 பேருக்கு வயிறு போறத டாக்டர் என்னென்னமோ மருந்து கொடுத்து பார்க்குறாராம், நிறுத்தவே முடியலையா. அப்புறம் எப்போ நின்றுச்சான்? மன்னிப்பு கேட்ட பின்னாடி தான் நின்றுச்சான். அல்லேலூயா.
ஆமென். மன்னிங்க ஆண்டவரே. ஒரு ஊழியக்காரர் வந்து சொன்னாரா, இப்படிலாம் ஜெபம் பண்ணால் உங்களை தான் அடிப்பார் ஆண்டவர். அந்த ஜெபத்துக்கு நீங்கள் மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்ன பின்னாடி தான் அந்த ஆமென் வயிறு போகிறத நின்றுச்சான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் ஒரு புஸ்தகத்தில் அதை வாசித்தேன். அந்த மாதிரி நம்ம ஜெபிக்கவே கூடாது. அல்லேலூயா. நமக்கு தேவை என்னதான்? நம்ம பிள்ளைகள் உயரணும், நம்ம சபை உயரணும், எங்கள் குடும்பம் உயரணும். அதுதான் நம்முடைய கண்ணீராக இருக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாறுபாடான ஜெபங்கள் சவுக்கு அடியத்தான் என்ன செய்யும் நமக்கு கொண்டு வரும். அல்லேலூயா, கர்த்தர் ஆமென். அன்னாளுடைய ஜெபம் என்னது? இந்த ஆகாருடைய ஜெபம் என்னது? எனக்கு தண்ணி தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா, என் பிள்ளை சாக போகுது தண்ணி இல்லாம. ஆண்டவர் ஒரு துறவை உண்டாக்கினார். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கும் சவுதி அரேபியாவில் சுற்றி பார்க்க போகிறவங்க, இன்னைக்கு சவுதி அரேபியா தேசத்தில் ஒரு வனாந்திரத்தில் ஒரு நீரூற்று பைப்பு அடிச்சுட்டே இருக்குது. எத்தனை பேர் அதை யூடியூப்பில் பார்த்தீங்க? நிறைய பேர் கை தூக்குறீங்க. சவுதி அரேபியா வனாந்தரத்தில் இன்றைக்கும் பூமிக்கிலிருந்து ஒரு பைப்பு ஆமே மேலே தண்ணி அடிச்சுட்டே இருக்குது. அங்கே எழுதி போட்டிருக்கு, இதுதான் ஆகார் தண்ணி குடிச்ச துறவுன்னு எழுதி போட்டிருக்குது. அது பக்கத்தில் கல்லில் ஆமே சில கிணறுகளை ரவுண்டாக கட்டி போட்டிருக்காங்க. ஆமே இந்த தண்ணி வர்ற துறவுல கீழே கல் அடிக்கி அந்த தண்ணி மேலே கொப்பளிச்சுட்டே இருக்குது. இதுதான் ஆகார் தண்ணி குடிச்ச இடம்னு இன்னைக்கும் அந்த சவுதி அரேபியாவில் இருக்குது. அல்லேலூயா, பொய்யல்ல. பைபிள்ங்கிறது பொய் கிடையாது, அது நிஜமானது. அல்லேலூயா, அது உண்மையானது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. அவளுக்கு தேவை, என் பிள்ளைக்கு தண்ணி வேணும். ஆமென். என் பிள்ளை தண்ணி இல்லாம சாகுதுன்னு சொல்லி அழுகிறா. ஆண்டவர் ஒரு துறவை உண்டாக்கினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் பிள்ளைக்கு ஒரு பிளான, வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிளான் அந்த தேவ தூதன் சொல்றான். ஆமென். உன்னை கையில பிடிச்சிட்டு போ. அல்லேலூயா. ஏன் நீ அழுதுட்டில? நீ அழுத பின்னாடி உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துருச்சு. பிள்ளைய கையில பிடிச்சிட்டு போ. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. ஒரு வாழ்க்கைக்கு ஒரு திட்டத்தை, ஒரு பிளான ஆண்டவர் கொடுத்தார் ஆகாருக்கு. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கண்ணீரோடு செபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அழுகையே வராது. அல்லேலூயா, சில பேருக்கு அழுகையே வராது. தேவ சமூகத்தில் அழுகணும். அல்லேலூயா, நம்ம கஷ்டங்களை நினைச்சு ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆமென். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் ஆமென் 1-6 வரை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயிடம் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். பாருங்கள், எசேக்கியா மிகவும் ஆண்டவர் சமூகத்திலே அழுதான். எசேக்கியா ராஜா ஒரு நல்ல ஒரு தேவ மனிதனாய் உலகத்திலே வாழ்ந்தான். அல்லேலூயா. எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசி அவனிடத்திலே வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷனுடைய மரணத்தை கடவுள் தன்னுடைய திட்டத்தின்படியே நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி, நீர் உனக்கு வியாதி வந்திருக்குது, அந்த வியாதி மரணத்துக்கு நேரம் கொண்டு போகுது, அவை நீர் பிழைக்க மாட்டே சாக போகிறீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீர் செய்ய வேண்டியது என்ன? வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. அல்லேலூயா. வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். அப்படின்னா உன் பிள்ளைகளை நீ சரி பண்ணு. ஆமென். ஸ்தோத்திரா. என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஸ்தோத்திரா நீ அரைகுறைமா விட்டுட்டு போறியோ அதெல்லாம் நீ சரிப்படுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, அல்லேலூயா,
கர்த்தாவே, நான் உமக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அல்லேலூயா. ஆயுசு கூட இருக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில் ஆயுசு கூட இருக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அதுக்கு முன்ன ஆமா, நான் உமக்கு முன்பதாக, அவன் சொல்றான் உமக்கு முன்பதாக. யாருக்கு முன்பதாக? மனுஷனுக்கு முன்பதாக அல்ல. சில பேர் மனுஷனுக்கு முன்னாடி நடிப்பாங்க, பயங்கர நடிப்பு. சிவாஜி கணேசனே என்ன செஞ்சிருவாரு? தோத்து போயிடுவார். அல்லேலூயா. பயங்கரமான நடிப்பு மனுஷனுக்கு முன்னாடி. ஆமென். அவன் சொல்றான் உமக்கு முன்பதாக. ஆமென். கர்த்தருக்கு ஆமே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உமக்கு முன்பதாக. அல்லேலூயா. உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். நான் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு வசனம் என்னன்னா, உன் ஆயுசு நாட்கள் கூடணும்னா சொல்லுங்க. இன்னொரு வசனம் இருக்குது. கரெக்ட். உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயா. ஆண்டவர் பாருங்க, 10 கட்டளையில் ஒரு கட்டளை, உன் ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்கணும்னா உனக்கு கொடுத்த தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். தாயின் தகப்பனும் தாய்மார் இருந்தால் தான் கனம் பண்ணணும், தகப்பமார் இருந்தால் தான் கனம் பண்ணணும். அல்லேலூயா. குலகாரங்களாக இருந்தால் கனம் பண்ண முடியுமா? ஆமென். சில நேரம் தாயின் தகப்பனே குலகாரங்களாக மாறுவாங்க. ஆமென். அவங்கள நம்ம கனம் பண்ண தேவை கிடையாது. அல்லேலூயா. ஆமென். நல்ல தாயின் தகப்பனுமா சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தால் நம்ம அனுசரித்து அவங்கள மன்னித்து அதையெல்லாம் நம்ம அவங்கள கனம் பண்ணுறவங்களா இருப்போம் என்றால் அவங்களுக்கு ஆயுசு பெருகும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆனால் இங்கே எசேக்கியாவுக்கு கடவுள் 15 வருஷத்தை எப்படி கூட்டுகிறார்? அவர் சொல்றா, நான் உமக்கு முன்பதாக அல்லேலூயா உண்மையும். ஆமென். கடவுளுக்கு முன்பதாக உண்மை, அப்புறம் கடவுளுக்கு முன்பதாக உத்தமம், கடவுளுக்கு முன்பதாக நலமானதை, உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இப்படி சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் அப்படி கலகலன்னு ஓடி வரும். பார்த்திருக்கீங்களா? அல்லேலூயா. என்ன சொன்ன உடனே, நான் எப்படி உமக்கு முன்பதாக உண்மையாக வாழ்றாண்டவரே அப்படின்னு சொல்லி உடனே எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு சொன்னோடனே இன்னும் நிறைய கண்ணீர் கலகலன்னு ஓடி வரும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரா. நிறைய பாவம் பண்ணா, அக்கிரமமா வாழ்ந்துட்டு அழுதோம்னா கண்ணீர் வருமா? வராது, வரவே செய்யாது. அல்லேலூயா. ஆமென். அப்படி வந்தாலும் தன் சரீரத்தில் ஏதோ ஒரு பெரிய வலி இருக்கும், அதை நினச்சி அழுவாங்க. எங்கேயோ குத்துது, வலிக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு உத்தமமான ஒரு கண்ணீர் எப்போ வரும்னா, நான் இவ்வளோ நல்லா வாழ்கிற ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? அல்லேலூயா. நான் உமக்கு முன்னாடி நான் நேர்மையாக இருக்கிறேன்ல்லவா, நான் நோக்கி நாங்கள் உமக்கு உண்மை உத்தமமாக வாழ்கிறேன் அல்லவா, எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டம்? என்னை ஏன் நீங்கள் எடுத்துக்கொள்ள போறீங்க? என்னை ஏன் நீங்கள் ஆமை மரணத்தை எனக்கு ஏன் கொண்டு வர்றீங்க? எசேக்கியா மிகவும் அழுதான். கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். அல்லேலூயா. அதனால தான் நம்ம என்ன செய்யணும்னா, கண்ணீரோடு என்ன செய்யணும்? விதைக்கணும். அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கணும். ஆமென். அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டில் ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது? கையை தூக்கி காமிங்கப்பா. உங்கள் வீட்டில் ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கா? கையை தூக்கி காமிங்கப்பா. சோத்திரம். எங்கள் வீட்டில் ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும். ஆமென். இந்துக்களை பாருங்க, சாமி அறைன்னு ஒரு அறையை தனியாகவே நினைச்சிருக்காங்க, வச்சிருக்கிறாங்க. அந்த படமெல்லாம் உள்ள மாட்டி வச்சிருவாங்க. அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு ஜெப ரூமும் சொல்லி ஒரு வீடு ஒன்று இடம் இருக்காது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நல்ல ஆண்டவரை நோக்கி அழுது ஜெபிக்கணும். யாருக்காவது டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா, அல்ல எல்லாரும் தூங்கின பின்னாடி அழுகணும், அழுது ஜெபிக்கணும். அல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசையா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, பாருங்க, இந்த அழுக எசேக்கியா மிகவும் அழுதான். அப்படின்னா ஏங்கி ஏங்கி அழுகிறான். அவன் ராஜாவுடைய வீட்டுக்கு பாதி தூரம் தான் அந்த வாசலுக்கு போயிருக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தை வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கண்ணீரோடு நம்ம அழுது ஜெபிக்கும் பொழுது பதில் உடனே வரும். அல்லேலூயா. எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பரலோகத்துக்கும் பூமிக்கு, ஆனால் பதில் எப்படி வருது? அந்த கேட்டிருக்கு பாருங்க, அந்த இந்த சைடு ஒரு கேட்டு தெரியுதா? அவன் சர்ச்சில் இருந்து அந்த கேட்டுக்கு நான் பாதி தொலை தான் போயிருக்கிறேன், பதில் எங்கிருந்து வந்துருச்சு? பரலோகத்தில். அப்போ எவ்வளோ குயிக்க வருது? ஆமென். நம்ம ஆண்டவர் என்ன வத்தலா தொத்தலா? அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு வல்லமையுள்ள தெய்வம். அல்லேலூயா. எவ்வளவு சூப்பரான தெய்வம் சொல்லுங்க. கர்த்தர் சூப்பரானவர் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் சூப்பரான தெய்வம். எதையோ பார்த்து சூப்பர் சொல்லுங்க. சொல்லுங்க இயேசு சூப்பர். சொல்லுங்க இயேசு சூப்பர். அல்லேலூயா. அந்த வாசலுக்கு பாதி தூரத்தில் போகும்போதே பரலோகத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தை ஆமென் தீர்க்கதரிசிக்கு வருகிறது. ஆமென். 5வது வசனத்தை வாசிங்க. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். ஆண்டவர் என்னத்தை பார்த்தேன் கண்டேன் சொல்றாரு? கண்ணீரையும் அந்த ஜெபத்தையும். ஆமென். அல்லேலூயா. பேங்க் பேலன்ஸை பார்த்தேன், இந்தியன் பேங்கு ஸ்டேட் பேங்க் பேலன்ஸை பார்த்தேன். நான் உனக்கு 15 வருஷத்தை என்ன செய்ய போகிறேன்? உன்னை நான் பார்த்தேன், உன் அழகை நான் பார்த்தேன். ஆமென். உன் வீட்டை பார்த்தேன். ஆமென். உன் ட்ரெஸ்ஸை நான் பார்த்தேன். அப்படி இல்லை, உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன். அல்லேலூயா. உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன். அல்லேலூயா. இதுக்கு மேலே ஒரு நமக்கு தேவையா? இதுக்கு மேலே வசனம் நமக்கு தேவையா? அல்லேலூயா. ஒரு 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 ஊழியக்காரர் இந்த நீர் ஆராதனையில் உள்ள செய்தி எடுத்து போடுறார். என்ன செய்தினா, ஸ்தோத்ரா, நிறையா இந்த புது வருஷத்தில் நிறைய தீர்க்க தரிசனம் தான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் இன்றைக்கி ஜனங்க யூடியூப்பில் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனத்துக்கு மேலே உனக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவையா அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இதுக்கு மேலே உனக்கு ஒரு வசனம் தேவையா? உனக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவையா? நம்ம நீரில் முதல் வசனம் என்னதுதான்? இந்த வசனம் தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேடுங்கள், பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் எசேக்கியா பார்த்து சொல்றாரு, நீ போய் சொல்லு எசேக்கியா ராஜாட்ட, உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் சீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்த என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதவாய் இருப்பேன் என்று சொல் என்றா. அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, பூட்டன் தாவீது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, தாவீதை அடிக்கடி எடுத்து சொல்றாரு, இப்போ நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து நீதியாக வாழ்ந்து உங்கள் வீட்டில் நீங்கள் மரித்து போன பின்னாடி உங்கள் பேர பிள்ளைகளோடு கர்த்தர் என்னன்னு பேசுவார் தெரியுமா? உங்கள் பேரை சொல்லி இந்த வீட்டில் உங்கள் தாத்தா உங்கள் பாட்டி கர்த்தருக்கு உண்மையாக வாழ்ந்தாங்கல்ல, அவங்க நிமித்தம் இந்த வீட்டுக்கு உனக்கு உன் பிள்ளைகளுக்கு நான் தீர்க்க ஆயுசை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு வார்த்தை இருக்குது. அல்லேலூயா. ஒருத்தவங்க சபையிலேருந்து அநியாயம் செஞ்சு அக்கிரமம் செஞ்சு வாழ்ந்து மரிச்சு போயிட்டாங்க. கர்த்தர் சொல்லுவார், அவள் அநியாயம் செஞ்சு அவன் அநியாயம் செஞ்சு அக்கிரமம் செஞ்சு சபையிலேருந்து செத்து போயிட்டான், அவன் நிமித்தம் இந்த குடும்பத்தில் நிறைய பேருக்கு கொஞ்சம் ஆயுசிலே செத்து போயிடுவான். அதுதான் ஆப்போசிட் கருத்து. அல்லேலூயா. ஆமென். என் தாசனாகிய தாவீது எனக்கு முன்பதாக உண்மையா வாழ்ந்தான், உத்தமமா வாழ்ந்தான், அவன் நிமித்தம்
உனக்கும் நான் ஆயுசு காலங்களை கூட்டுவேன். யார் நிமித்தம்? உன் பாட்டன் தாவீதின் நிமித்தம். அல்லேலூயா. அப்போ நம்ம வீட்டில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது, நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைக்கணும், சாபத்தை சம்பாதித்து வைத்துட்டு போகக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீரை, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். அல்லேலூயா. 15 வருஷத்தை எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் அவனுக்கு கூட்டி கொடுத்தார். ஒரே காரியம், அழுது ஜெபம் பண்ணினான் எசேக்கியா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நெகேமியா 1ஆம் அதிகாரத்துல, நெகேமியா 1ஆம் அதிகாரம், எஸ்தர் புஸ்தகத்துக்கு அங்கிட்டு நெகேமியா 1ஆம் அதிகாரத்துல 1லிருந்து 4 வரை வாசிங்க. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வரை. அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கில்யோத்திய மாதத்தில் நான் சூசான் எனும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீதி இருந்தவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுக்கரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைகொள்ளுகிறவர்கள். நாளோட பாடினேன் புரிஞ்சா? ஹல்லேலூயா. அந்த 4ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. பாருங்கள், இந்த நெகேமியா ஸ்தோத்ரா பாபிலோன் தேசத்துல அவன் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா ஜூஸ் கொடுக்கிறவனாக இருந்தான். அப்போ அந்த நாட்களிலே ஸ்தோத்ரா அந்த தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அங்கிருந்து ஒரு ஆனானி என்கிற ஒரு மனிதன் வருகிறான் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து. எப்படி அப்பா தேசமெல்லாம் எப்படி இருக்கிறது, மீந்து இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, எருசலேம் மதில்கள் எப்படி இருக்கிறது கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், மீந்திருக்கிற ஜனங்கள் மகா தீங்கை அனுபவிக்கிறார்கள், எருசலேமின் அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தையை கேட்டுட்டு நெகேமியா துக்கித்து அவன் அழுகிறான். என்னத்துக்காக அழுகிறான்? தனக்காக அல்ல, மீந்திருக்கிற ஜனங்கள் தீங்கை அனுபவிக்கிறார்கள், அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது, எருசலேமின் வாசல்கள் தீயினால் எரிக்கப்பட்டு கிடக்கிறது. அல்லேலூயா. ஆனா முக்கியமான ஒரு காரியத்துக்காக அழுகிறான். அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது, ஜனங்கள் தீங்கு அனுபவிக்கிறாங்க. அது அவனுக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வரல. எருசலேமின் அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது, எருசலேமின் வாசல்கள், எருசலேமுக்கு 12 வாசல் இருக்கிறது, மீன் வாசல், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அப்புறம் என்னென்னமோ வாசல், ஆடு வாசல் அப்படி இருக்குது. அது 12 வாசல்களும் எரிக்கப்பட்டு கிடக்கிறது. அதை கேட்டுட்டு அவன் துக்கித்து சில நாட்களாய் வேதனைப்பட்டு ஆண்டவர் சமூகத்தில் அழுகிறான். ஏனப்பா, எங்களுடைய தேசம் இடிஞ்சு கிடக்கிறது, எங்களுடைய தேசத்தினுடைய மதில்கள் இடிஞ்சு கிடக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய புலம்பல்களை, கர்த்தர் நம்முடைய புலம்பல்களை ஆனந்த களிப்பா என்ன செய்வாரா? மாற பண்ணுகிற ஒரு தேவன். சங்கீத புஸ்தகத்தில் 30ஆம் சங்கீதம், சங்கீதம் 30ஆம் சங்கீதத்தில் 10, 11, 12 வாசிங்க. சங்கீதம் 30ஆம் சங்கீதத்தில் 10, 11, 12. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். பாருங்கள், இதிலே தாவீதினுடைய சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி நான் கெஞ்சினேன். அல்லேலூயா. அப்போ தாவீது இப்படி கெஞ்சி இருக்கிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன். அல்லேலூயா. புலம்பிக்கிட்டே இருக்கிறதல்ல, ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் அவன் சொல்றான், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன். அப்போ புலம்பி ஜெபிக்கிற ஜெபம், கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது அதை எப்படி கடவுள் மாற்றுவாராம்?
ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல், மகிமைனா ஆமேன், என்னுடைய அழகு, ஆமேன், ஸ்தோத்ரா, என்னுடைய அழகு தான் என்னுடைய மகிமை. கடவுளுக்கு ஒரு க்ளோரி இருக்கிறது, அது அவருடைய மகிமை. எனக்கு ஒரு மகிமை இருக்கிறது, அல்லேலூயா, அது என்னுடைய க்ளோரி. ஆமேன். நான் ஒரு நாள் தேனியில் இயேசு பண்ணையில் ஒரு பெரிய மெய்ப்பர்கள் மாநாடு, ஆமீன், ஒரு 1000 பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. அதில் செய்தி கொடுப்பதற்காக மோர்சி லாசரஸும் பேட்ரிக் ஜோசுவா, அவர் இறந்து போயிட்டார், அந்த ஐயா, அவங்க வந்திருந்தாங்க. ஆமீன். இன்னும் நிறைய ஊழியக்காரங்க, ஜிபிஎஸ் ராபின்சன் இவ்வளோ வந்திருந்தாங்க. அல்லேலூயா. பாஸ்டர்ஸில் உட்கார்ந்துருக்கிற இந்த விசேஷமான ஊழியக்காரங்க உட்கார்ந்துருக்கிற இடத்துல சிமெண்ட் தளத்தை உடைச்சி தூசியாக கிடக்குது. ஆனால் சேர் போட்டிருக்கிறாங்க, சிமெண்ட் தளம் உடைச்சி திரும்ப இன்னொரு புதுசாக ஒரு தளம் போகிறதுக்காக ஏதோ உடைச்சி போட்டது மாதிரி மீட்டிங் நடந்துச்சு. ஆனால் கீழே சிமெண்ட் பவுடர் கிடக்குது. ஆனால் நடத்துகிறவர் ஒரு பாஸ்டர் நடத்திக்கிறார். எல்லோரும் சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருக்குறாங்க. யார்? மோன்சி லாசரஸ், பேட்ரிக் ஜோசுவா, ஜிபிஎஸ், நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த 3 வரிசையில் உட்காந்துருக்குறாங்க. எல்லோரும் முழங்கால் படிக்கிட்டு ஜோமனும் அப்படின்னு அந்த பாஸ்டர் மேடையில் இருந்து சொல்லும்போது, இந்த சூப்பராக ட்ரெஸ் உடுத்திட்டு வந்தவங்க எல்லாருமே அந்த சிமெண்ட் பவுடரில் முழங்கால் போட்டாங்க. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய மகிமை, என்னுடைய அழகு, என் பேண்ட் அழகு, ஆமேன், அது உம்மை கீர்த்தனை பண்ண அமர்ந்து இருக்காது. அல்லேலூயா, ஆமேன். அதுதான் அதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. நான் எவ்வளவு அழகா இருந்தாலும், எவ்வளவு விலை உசந்த ட்ரெஸ் உடுத்திட்டு வந்தாலும், உமக்கு முன்னாடி குப்பை தான். அல்லேலூயா. உமக்கு முன்னாடி முழங்கால் போடுவேன். ஆமேன். அப்புறம் எல்லாரும் முழங்கால் போட்டு எந்திரிச்சு முட்டெல்லாம் துடைக்கிறாங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் நல்லா இருக்கு தலைமெல்லாம், ஆனால் அவங்க உட்கார்ந்துறதுல மட்டும் கொஞ்சம் ஆமேன் அப்படி கிடக்குது. ஆனாலும் முழங்கால் போடுறாங்க. அல்லேலூயா. அதான் தாவீது சொல்லுகிறான், ஸ்தோத்திரா, என்னுடைய மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்ன கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கு நான் துதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்ரா. ஆகவே ஸ்தோத்ரா, புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். நெகேமியா புலம்பி அழுகிறா, மதில்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறதப்பா, எருசலேமின் மதில்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. ஹல்லேலூயா. நெகேமியா 6ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. நெகேமியா 6ஆம் அதிகாரம் 15-16. அப்படியே அலங்கமானது 52 நாளுக்குள்ளே கட்டப்பட்டு ஏலூஸ் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும், எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனைப்பற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். ஹல்லேலூயா. திரும்ப வாசிங்க. அப்படியே அலங்கமானது 52 நாட்களில் கட்டப்பட்டு ஏலோஸ் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லோரும் அதை கேட்டபோதும், எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனைப்பற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். ஹல்லேலூயா. நெகேமியா அழுத கண்ணீரை கர்த்தர் கண்டு, ஸ்தோத்திரா, 52 நாட்கள்ல எருசலேமின் அலங்கம், அப்படின்னா அலங்கம்னா சின்ன இடம் கிடையாது, பல கிலோமீட்டருக்கு. ஹல்லேலூயா. 12 நிலை வச்சு 12 வாசல் வைக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 52 நாட்களில் அலங்கத்தை ஆமென் தேவன் கட்டும்படி அற்புதம் செய்தார். அவங்களுடைய எதிரிகள்லாம் நினைச்சாங்களாம், இது மனுஷனால் நடக்கிறதல்ல, இது தேவனால் நடக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆச்சரியமான ஒரு தேவன். உடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆச்சரியங்களை செய்வார். 52 நாளில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய முடியுமா? உனக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நீ எண்ணி வச்சுக்க, 52 நாளில் உன்னுடைய வீட்டினுடைய நிலைமையை தூக்கி எடுத்து கட்ட முடியுமா? நிச்சயமா ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். நெகேமியாவினுடைய கண்ணீர் அதுதான். ஆமென். நெகேமியாவுடைய அழுகை அதை நோக்கித்தான் இருக்கிறது. அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது. ஆண்டவரே, 52 நாள்ல ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. அது சோதர நெகேமியா சொல்லுகிறான், நாங்கள் ட்ரெஸ்ஸு கூட மாற்ற போகலைன்னு சொல்றான். ஆமென். நாங்கள் வஸ்திரம் கூட மாற்றி உடுத்தாம நின்று வேலை பார்த்தோம். ஒரு கையில்
ஆமென். ஸ்தோத்திரா. ஒரு கையில ஆயுதம், இன்னொரு கையில கொத்தனாரு கரண்டி. அல்லேலூயா. ஒரு கையில ஆயுதம், இன்னொரு கையில பெண்கள் கையில குடிக்க தண்ணி. ட்ரெஸ்ஸு மாற்றவே போவே இல்லையா ஜனங்க, ரெஸ்ட் எடுக்கவே போவே இல்லையா. 52 நாட்கள் அலங்கத்தை கட்டி முடித்தார். அவன் ஆண்டவரை நோக்கி அழுது அந்த ஜெபம். ஆமென். அதுல வேதம் சொல்லுகிறது, அப்படியே நான் உட்கார்ந்து அழுதே, என் ஜனங்கள் தீங்கை அனுபவிக்கிறார்கள், என்னுடைய தேசத்தினுடைய அலங்கு இடிபட்டு கிடக்கிறது, என்னுடைய முற்புதாக்களுடைய கல்லறைகள் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. அழுதான். அந்த அழுத ஜெபத்தை கர்த்தர் கேட்டா. ராஜா தானாவே வந்தாரு. ராஜாட்ட போய் இவன் கேட்கல, தானாவே வந்தார். என்னடா ஒரு மாதிரி சோகமா இருக்க, ரொம்ப அழகா இருப்பியே, கவலையா இருக்கிறியா? இது மனசு துக்கமே தவிர வேறொரு கவலை இல்லை. அல்லேலூயா. அப்படியே நச்சரிப்பா ராஜாவே கேட்டு அவன் வாயிலிருந்து எல்லா கதையும் வாங்கி, ஆமென், ராஜாவே அவனுக்கு எல்லா உதவி செய்து கொடுத்து, ஆமென், அவனுக்கு உண்டான எல்லா காரியங்களுக்கு உதவிகளை பல நாடுகள் ராஜாக்கள் அவனுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்து, அல்லேலூயா, எல்லா காரியங்களும் அந்த ராஜாவே உதவி செய்தான். அதிலிருந்து எதிலிருந்து வந்தது தெரியுமா? கண்ணீரோடு ஜெபிச்ச ஜெபம். அல்லேலூயா. சொல்லுங்க பாபா. கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம். ஆமென். நமக்கு ஒரு வெற்றியை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரே ஒரு காரியத்தை நாம் வாசித்து நாம் முடிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம், அல்லேலூயா, 20வது அதிகாரம். ஆமென். 11 வாசிப்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் 11. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளாடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவன் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல இந்த மகதலேனா மரியாள், இந்த ஆண்டவர் மரித்த பின்பு, ஸ்தோத்திரா, உயிர் தெழுந்த அந்த நாளில் அவள் கல்லறைக்கு வந்து அவள் ஆண்டவரை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறாள். அல்லேலூயா. இந்த மகதலேனா மரியாள், அவளுக்குள்ள ஆண்டவர் 7 பேய்களை துரத்தி அவளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருந்தார். ஆமென். இந்த மகதலேனா மரியாள், ஸ்தோத்ரா, இப்போ நான் உங்கள்ட்ட ஒரு கதை கேட்குறேன், ஒரு காரியத்தை. இந்த மகதலேனா மரியாள் உறவுல மட்டும் நின்றாளா, இல்லை உறவாடுதலுக்குள்ள வந்தாளா? உறவாடுதலுக்குள்ள வந்தா. அல்லேலூயா. மற்றவங்கெல்லாம் உறவோடு நின்றுட்டாங்க. மற்ற சீசர்கள் எல்லாரையும் அப்படி தான் சொல்ல முடியும். ஆமென். மற்ற எத்தனையோ மரியாள்கள் உறவோடு நின்றுட்டாங்க. ஆனால் இந்த மகதலேனா மரியாள் மாத்திரம் உறவுல இருந்து தாண்டி உறவாடுதல் அப்படின்னு சொல்றதுக்குள்ள வர்றாங்க. அல்லேலூயா. கல்லறைக்கு வர்றாங்க. ஏசப்பாவை நினைச்சு அழுகிறாங்க. ஏன்? ஆமென். அவரோடு நல்ல ஒரு உறவாடுதல் வைத்திருந்தால், அல்லேலூயா, ஒரு பாசம், ஒரு அன்பு அவர் ஆண்டவர் மேல அவளுக்கு இருந்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். ஆண்டவர் பாருங்க, ஸ்தோத்திரா, அவள் மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்துல வெள்ளுடை தரித்தவர்களா 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமா உட்கார்ந்து இருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயை, ஏன் அழுகிறாய்? இந்த தூதர்களும் கேட்கிறாங்க, ஏன் அழுகிறாய்? இயேசுவும் கேட்கிறா, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? ஆமென். சோத்ரா. அப்படி என்றால் இந்த மகதலேனா மரியாள் ஆண்டவர் மேலே நல்ல உறவு வச்சிருந்தா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. ஆமென். அந்த உறவு தான் அவள் கண்ணிலிருந்து கண்ணீரை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ யாராவது ஒருத்தவங்க நமக்கு ரொம்ப உறவுல மாத்திரம் இல்லை, உறவாடினவங்க, ஸ்தோத்திரா, நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, மறக்கவே முடியாது. ஏன்? அது உறவோடு நிற்கலை, அது உறவாடுதலில் இருந்து போயிட்டாங்க. அதனால் அந்த உறவாடுதல்
அப்படி ஒரு பாசமான ஒரு நபர் போயிட்டா எவ்வளோ காலமாக அதை மறக்கவே முடியாது. இதே மாதிரி இந்த மகதலேனா மரியாள் ஒரு உறவாடுதலில் இருந்த அந்த உறவாடுதல் இருந்த அந்த இயேசுவை இழந்ததுனால அவள் அழுதுகிட்டே இருக்கிறாள். சீசர்கள் கேட்குறாங்க, ஏன் அழுகிறாய்? அல்லேலூயா. இயேசு கேட்கிறார், ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். மகதலேனா மரியாளுடைய கண்ணுல அவள் பார்க்க விரும்புறதெல்லாம் உயிருள்ள இயேசுவையா உயிர் இல்லாத இயேசுவையா? சொல்லுங்க. உயிரில்லாத இயேசுவைத்தான் பார்க்க விரும்புகிறா. அல்லேலூயா. மகதலேனா மரியாள் விரும்புகிறது உயிருள்ள இயேசுவை அல்ல, உயிரில்லாத இயேசுவை பார்க்க விரும்புகிறாள். அதை நினைச்சு தான் அழுகிறா. ஐயோ இயேசு சரீரத்தை யாரை தூக்கிட்டு போயிட்டாங்களே, அவர் உயிர் தெரிந்துட்டார். அல்லேலூயா. ஆமென். சோத்ரா. உயிரில்லாத அந்த சடலத்தை பார்த்தாவது நான் திருப்தி ஆதேன்னு சொல்றா. ஆமென். அதை நினைச்சு அவ அழுகிறா. அல்லேலூயா. ஆனால் உயிரில்லாத சடலத்தை பார்த்து திருப்தி அடைகிறோம்னு நினைக்கிறவர்களுக்கு இயேசுநாதர் எப்படி வர்றாரு? உயிரோட வருகிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபா. அதனால தான் பைபிள் சொல்லுது, நீங்கள் நினைக்கிறதை விட கர்த்தர் உங்களுக்கு அதிகமாய் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை விட கர்த்தர் உங்களுக்கு அதிகமாய் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் சோத்ரா. ஆண்டவர் உயிரோடு தரிசனமாகிறார். அல்லேலூயா. சோத்ரா. ஆமென். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். 16 வசனத்துல அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமா. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்துக்கு போய், நான் என் பிதாவினிடத்துக்கு உங்கள் பிதாவினிடத்துக்கும் என் தேவனிடத்துக்கும் உங்கள் தேவனிடத்துக்கு ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளை சீசருக்கு அறிவித்தாள். அல்லேலூயா. மகதலேனா மரியாள் இப்ப ஏசப்பாவை பார்த்திருக்கிறா. எப்படி? உயிரோட. அல்லேலூயா. ஆமென். உயிரோட. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் ஒரு பாட்டு சொல்லுது, உயிரோடு ஓர் உயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த இயேசுவே என்னில் கரைந்த இயேசுவே. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். உண்மையாகவே உயிரோடு உயிராக. ஆமென். இன்னொருத்தர் இந்த பாட்டை படிச்சிருக்காரு. உயிரோடு உயிராக கலந்தவர் யார்? இயேசு. இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? எங்க இயேசு, எங்க இயேசு, எங்க இயேசு கலந்தாரே எந்த இயேசு, எங்க இயேசு, எங்க இயேசு மரணத்தை ஜெயித்தாரே எங்க இயேசு அப்படின்னு ஒருத்தர் பாட்டு படிச்சிருக்கிறாரு. ஆனா இந்த பாட்டு எப்படி இருக்குது? உயிரோடு ஒரு உயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த இயேசுவே என்னில் கரைந்த. இப்போ இந்த மகதலேனா மரியாள் போய் சீசர்கிட்ட சொல்றா, நான் கர்த்தரை கண்டேன், அவரை முகமுகமா பார்த்து அவர் என்னோடு பேசினார். அல்லேலூயா. திரும்ப அழுகுவாள மகதலேனா மரியாள்? திரும்ப அழுதுகிட்டே இருந்தா கரெக்ட். அல்லேலூயா. இயேசுநாதர் உயிரோட வந்துட்டாரு. ஆனா திரும்ப அழுதோம்னா ஆமென், அது ஒரு ராங்கா போயிடும், அது சாத்தானுக்கு நேர கொண்டு போயிடும். இப்போ இயேசு உயிரோடு இருக்கிறார், அழுக தேவையில்லை. ஸ்தோத்ரா. அப்போ ஏன் இன்னொரு நிறைய திருச்சபைகள் அழுதுகிட்டே இருக்கிறாங்க? ஆமாம், செத்து போயிட்டாரு, செத்து போயிட்டாரு, இன்னைக்கு தான் பாடுபட்ட சிலுவை, 2ஆம் சிலுவை, ஓ இன்னைக்கு தான் சிலுவையில் அறைகிறது. ஓ இல்லை, இயேசு உயிரோடு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு சொன்னார், மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால இனி இயேசுனார் செத்துட்டாரேன்னு சொல்லி அழ தேவையில்லை. இனி யாருக்காகத்தான் அழணும்? சிலுவை தூக்கிட்டு போக சொல்றாரு எருசலேம் ஸ்திரியை பார்த்து, ஸ்திரியே எனக்காக நீ அழ வேண்டாம், உனக்காகவும்
உன் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழுங்கள். எல்லாரும் கண்ண மூடி ஜெபம் பண்ணுமா?